Hi, good morning. Hi, Levis. Hey, Levis. Hi, good morning. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. நாங்கள் வந்து இப்போ தான் கரெக்டாக வந்து ரெடியாக இருக்கிறோம். ஷானுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஷானுக்குட்டி வந்து தூங்காமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க மேடம். ஸோ இன்னைக்கு என்னோட ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறீங்க. வாங்க சூப்பராக பிளஸிங்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 ஓ கிளாக் அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ட்ராவல் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு லைட்டாக வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது. ஸோ வந்து நான் அவ்வளோவா சாப்பிடல, 2 இட்லி மட்டும் பார்சல் வாங்கினேன். மற்றபடி எல்லோரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படி காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம் மூணார் போகிறதுக்கு. நாங்கள் மூணார் வந்து விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், தேனி, போடிமேடு அந்த வேல நாங்கள் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தாண்டி கேரளா செக் போஸ்ட் கிராஸ் பண்ண உடனே ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாரிபிள் சொல்லலாம். பேக் பெயின், நம்மளோட கார் வந்து ஃபுல்லாக டர்ட் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. நீங்கள் மூணார் போகணுன்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கலுக்கு அப்புறமா பழனி, உடுமலைப்பேட்டை அந்த ரோடு வழியாக போங்க. சூப்பராக இருக்குது அந்த வே. வந்து நாங்கள் வரப்போ அப்படி தான் வந்தோம். செமையாக இருக்குது ரோடு. நாங்கள் அரௌண்ட் 1:30 ஒரு 2 ஓ கிளாக் வந்து மூணார் ரீச் ஆகிட்டு எங்கள் ஹோட்டலில் வந்து நாங்கள் வந்து செக்இன் பண்ணோம். பயங்கர டயர்டாக இருந்தது. ஸோ எங்கேயுமே போகல. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெஸ்ட் மட்டும்தான் எடுத்தோம். மார்னிங் சூப்பர் சன்ரைஸ், ஃபுல்லாக மலைக்கு நடுவில் ஒரு ஹோட்டல், அங்கேருந்து ஒரு செம்ம வியூவாக இருந்தது. நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. எனக்கு எப்போவுமே க்ரீனரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அங்கே பார்க்குறப்போ அந்த பனியிலேருந்து வர்ற சூரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு நேச்சுரல் பிளேசஸ் பிடிக்கும்னா நம்ம ஊர்லேயே நிறைய பிளேசஸ் இருக்குது. அதில் மூணாரும் ஒன்றும் சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். பியூட்டிஃபுல்லாக இருந்தது வியூ. மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனோம். நம்மளாம் இங்க நம்ம சவுத் இந்தியன்ல தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம்னா ஷானுக்குட்டி வந்து ஃபாரினர் மாதிரி கெல்லாக்ஸ் எடுத்தா. ஓகே, அவ வந்து அதை கேட்டு இது பண்றான்னு சொல்லிட்டு கெல்லாக்ஸ் வந்து மில்க் போட்டு கொடுத்தா. அவ பாட்டுக்கு சாப்பிட்டா. அப்புறம் நான் வந்து நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரேப் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப டேஸ்டியா இருந்தது. ஐ திங்க் நான் ஒரு 2-3 கிளாஸ் குடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் வியூ வித் டேஸ்டி ஃபுட். அங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன், அப்புறம் நம்ம ஊர் சாப்பாடு, அப்புறம் புட்டு, கடலைக்கறி, இது மாதிரி நிறைய இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நாங்கள் எங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே ஹோட்டல் வந்து ஒரு கிளான்ஸ் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்க்குறப்போ முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ தொட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஊர் ஃபுல்லாகவே பூவாக தான் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெட் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பூ. ஐ ஹோப் அந்த வெதர் கிடச்சிருந்தா நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். பட் கடையில் எதுவுமே காஞ்சே இருக்கல அந்த பூவில். இல்லைன்னா அப்படி சுட்டுட்டு வந்திருக்கலாம். நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம், கோகுலம் பார்க்.
சுத்தி பார்க்கணும்னா இந்த ஜீப் சஃபாரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அங்க உள்ள எல்லா பிளேஸஸும் தெரியும். நம்ம கார்ல ஒவ்வொரு பிளேஸா கேட்டு போறதுக்குள்ள அவங்க வந்து அப்படி நம்ம ஒரு பாதி இடமே சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். நாங்க மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஹோட்டல்லே எடுத்துருக்கலாம். பட் நாங்க ஒரு லேக் போனதுக்கு அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்க ஓகே நம்ம போலாம்னு சொல்லிட்டு ஜீப் சஃபாரி எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது செங்குளம் லேக். இங்க வந்து போட்டிங்காக நாங்க போயிருந்தோம். பட் வந்து போட்டிங்க்கு வந்து ஒரு ஃபேமிலியா தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களும் போல. ஜஸ்ட் போய் பார்த்துட்டு நாங்க வந்துட்டோம். ஐ திங்க் இந்த ஃபோட்டோ கூட நான் வந்து என்னோட யூடியூப் கம்யூனிட்டில போட்டிருந்தேன் டேப்ல. நிறைய பேர் சொன்னீங்க. பட் யாரும் மூணார் சொல்லல. அது மூணார் தான். சனுக்குட்டி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற அவளை வச்சு எப்படி ஆட்டணும்னு கூட தெரியல. செம காமெடி. சவுண்டு பார்த்தாலே தெரியும் நாங்க எதுல போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஆமா, ஜீப் சஃபாரியில தான் போனோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனா அந்த அந்த ரோடுக்குலாம் வந்து அந்த கட்டு எல்லாத்துக்கும் வந்து எனக்கு ஜீப் சஃபாரி தான் பெட்டரா தோணுச்சு. கார்ல போறப்போ கூட வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தது. பட் ஜீப்ல போறப்போ சுத்தமா இல்ல. தரவா அந்த வியூ எல்லாமே நான் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ நாராயணபுரம் ரிப்பிள் ஐயோ மறந்து போச்சு. ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸுங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது வியூ. இந்த ஃப்ளட் வந்ததுல வெள்ளம் வந்தப்போ அது ஃபுல்லா தண்ணி கவர் ஆகி போயிடுச்சாமா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா த்ரில்லிங் ஒரு லைஃப்னு தான் சொல்லணும். எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது. பட் வியூ சூப்பரா இருந்தது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த தண்ணி சவுண்ட் எல்லாம் கேளுங்களேன். அவ்வளோ பிளசண்டா இருக்கு. ஆமா, இது போயிடும். அவ்வளோ டயர்டா இருந்ததுங்க. பட் அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில எப்ப கால் வச்சனோ, அவ்வளோ பிளசன்ட்டா சூப்பர்பா இருந்தது. அந்த தண்ணி ஜில்லுன்னு ரொம்ப அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டா இருந்தது. நம்ம ஆரோ வாட்டர், பியூரிஃபைட் வாட்டர்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ குடிக்கிறோம். பட் ரியலா அவ்வளோ டேஸ்டியா இருந்தது அந்த வாட்டர். எல்லா பெனிஃபிட்ஸோட. கண்டிப்பா அங்க இருக்கிறவங்களுக்குலாம் உடம்பே சரியில்லாம போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே இயற்கை தானே. இந்த பிரிட்ஜுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி சொன்னாங்க? இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஹேங்கிங் பிரிட்ஜ். என்ன ஆக்சுவலா அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்ல கேட் வாக் பண்றேன்னு சொல்லிட்டு போனேன். லாஸ்ட் எங்க அண்ணாவும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஏதோ ட்ரம் உருண்டு வர மாதிரி இருக்கு சொல்லிட்டாங்க. ஸோ சேட்னோ. இதுதான் ஹேங்கிங் பிரிட்ஜுங்க. ஃப்ளட் வந்தப்போ அந்த பிரிட்ஜ் வரைக்கும் தண்ணி போச்சாமா. அந்த அளவுக்கு ஃப்ளட் வந்ததாமா. உண்மையாவே அங்க இருக்கிறது கஷ்டம்தான். இதே மாதிரி இயற்கையால எப்ப பாதிப்பு வரும்னு சொல்லி தெரியாத இடத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ப்ரெடிக்டபிள் பண்ண முடியாத ஒரு லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். இப்போ அவங்களுக்கே ஸ்பெஷலான டேம் நம்ம பார்க்க போறோம். இந்த டேம் வந்து 3 சைட்ஸ்லேருந்து வியூ உங்களுக்காக எடுத்துருக்கிறேன். ஐ ஹோப் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டேம் மட்டும் இல்லை, டேமில் நிறைய வாட்டரும் இருக்குது. டியர் கவர்மெண்ட்,
ப்ளீஸ் நோட் திஸ் யுவர் ஆனர். நம்மளுக்கும் இதே மாதிரி நிறைய டேம் வேணும். ஏன்னா எங்களுக்கும் தண்ணி அவசியம் இல்லையா? நம்மளுக்கும் நிறைய கட்டுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த பியூட்டிஃபுல் வியூ பார்க்கலாம். டேமுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீழே போய் அப்படி தண்ணியை பக்கத்துல இருந்து பார்க்கறதுக்கு வழி இருக்கு. யாராச்சும் அட்வென்ச்சரஸாக ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா பசங்க இந்த கேங்கோட போவாங்க இல்லையா, அவங்க போய் செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸ் கொஞ்சம் சேஃப்டி இல்லை. அங்கே ஒர்க் பண்ணுற யாராச்சும் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அந்த சேஃப்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆக்சிடெண்ட்ஸ் வந்து எப்போனாலும் நடக்கும், தெரியாமல் கூட பண்ணலாம். நம்ம இப்படி ட்ராவல் பண்ணுறப்போ நிறைய வீடு வந்து அந்த ஓரத்துல எல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா வெள்ளம் வந்தப்போ சடனாக ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களாமா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போத்தமேடு வியூ பாயிண்ட். இது வந்து ஒன் ஆஃப் த வியூ பாயிண்ட் மூணார்ல. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. மூணார்னு போனீங்கனாலே ஃபுல்லாக வியூ தான், சுற்றி சுற்றி வியூ தான். அதே மாதிரி இதுவும் ஒரு வியூ. அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு டேம் ஆறு என்னதுன்னு தெரியல, அது ரிவர் தெரியல, ரொம்ப அழகாக மலைகளுக்கு நடுவில் சூப்பராக இருக்கு. இப்போ நாம் பார்க்க போகிறது சென்னை எக்ஸ்பிரஸில் ஒரு சீனில் வருமாமா எக்கோ பாயிண்ட். இங்கே வந்து நம்ம கற்றுனோன்னா அது நல்லா கேட்கும். பட் நாங்கள் கத்தவே இல்லை. ஜஸ்ட் காயத்ரி காயத்ரி அப்படி மட்டும் தான் சொன்னோம். ஷானு ஐ லவ் யூ என்னென்னமோ சொன்னோம். பட் அது திருப்பி கேட்கவே இல்லை. எங்களுக்கு பின்னாடி ஒரு பசங்க கேங் வந்தாங்க. அவங்க கற்றுனாங்க. ஒரு 4-5 டைம்ஸ் கேட்டது. அந்தளவுக்கு சூப்பராக எக்கோ அடிச்சது. கண்டிப்பாக நீங்களும் போனீங்கன்னா நல்லா த்ரோட் வலிக்கிற அளவுக்கு கத்தணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எக்கோ பாயிண்ட் சூப்பராக கேட்கும். இதுதான் அந்த எக்கோ பாயிண்டோட வியூ. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வாட்டர் ஃபால்ஸ் அப்புறம் வந்து மவுண்டைன் அதே மாதிரி வியூலாம் பிடிக்கும்னா நீங்கள் மூணார் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது வியூ. எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லாமே போகிற இடம் எல்லா பிளேஸுமே வந்து நியூ வியூவாக தான் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜான்வரி மாதம் ஐ திங்க் ஜான்வரியில் சூப்பராக மூணாரோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சி த வியூ. இது எக்கோ பாயிண்டாமா. பியூர் வாட்டர். பட் ஃபுல்லாக பாசின்னு நினைக்கிறேன். க்ரீன் கலரில் தெரியுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூணாரில் ஒன் ஆஃப் த டாப் வியூ. அங்கேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அங்கங்கே டீ எஸ்டேட், டீ ஃபேக்ட்ரிஸ், அப்புறம் வந்து குட்டி குட்டிய வீடு, ஹோட்டல்ஸ், அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி, சுற்றி மரம், அவ்வளோ பனி காற்று, செம்மையாக இருந்ததுங்க அந்த வியூ. கண்டிப்பாக கேமரா ஜஸ்டிஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. எங்களுக்கு இதுக்கு மேலே வர்றதுக்கே ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது. ஸ்ட்ரெயிட்டாக மீன்ஸ் என்ன பண்ணுற செங்குத்தாக இருந்தது. அந்த டிரைவர்ஸ் எப்படி ஓட்டுறாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. இன்கேஸ் நீங்கள் வந்து நியூலி மேரிட் கப்பல் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெக்கிங் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பிளேசஸ்லாம் ட்ரெக்கிங் வந்து சூப்பராக அட்வென்ச்சரஸாக இருக்கும்.
நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரெக்கிங் போயிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், மூணார் போயிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பிளேஸ் போய் பார்க்கலாம் நம்ம சவுத் இந்தியாவில், அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் போனதே டாப் வியூ. அங்கே பார்த்தீங்கன்னா குருமிளகு காய போட்டிருந்தாங்க, வேறு எதுவும் இல்லைங்க, பெப்பர் மிளகு தான். அங்கே பார்த்தீங்கன்னா மிளகு தான் வந்து மெஜாரிட்டி, எல்லார் வீட்லேயுமே வந்து மிளகு வீட்டில் கூட காய போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு நிறைய மரம் இருந்தது. எல்லா வியூவும் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது என்ன, சாப்பாடு தான். சாப்பாடுக்கு வந்து சீரியஸாக சொல்லணும்னா 3 நாளில் அவ்வளோ ஏங்கணும் மீல்ஸுக்காக. அந்த ஜீப் டிரைவர்கிட்டே கேட்டு ஒரு சல்காரான் ஹோட்டல் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த ஹோட்டல் போய் நாங்கள் ரீச் ஆகி அங்கே தான் சாப்பிட போனோம். உண்மையை சொல்லணுன்னா ஓகே, ஃபுட்டு வந்து ஓகேவாக தான் இருந்தது. மேபி கேரளைட் ஃபுட் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு பர்சனலாக அது செட்டே ஆகலை. அதுவும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு போட்டிருந்தாங்க. ப்ரைஸுக்கு அந்த ஃபுட்டு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் நம்ம ஊர் சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணேன் 3 நாள்லேயே. ஃபைனலி ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னை பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ டயர்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நேற்று அப்படி தான், நேற்று ஆஃப்டர்நூன் வந்து ரீச் ஆனோம், 2 o'clock ரீச் ஆனோம். வந்துட்டு ஃபுல்லாக தூங்கியாச்சு. மறுபடியும் இன்றைக்கி மார்னிங் எழுந்துச்சி போனோம். அகெயின் இப்போவும் வந்து பயங்கர டயர்டாக இருக்குது, தூங்க போகிறோம். ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே மட்டையாச்சு. ஃபைனல் டே ட்ராவல் vlog-ஐ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.